நான் 2-3 விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, தமிழக காவல்துறை ஒரு சிறு சிறு பதிவுகள் சமூக ஊடகங்களில் வந்தாலே பாய்ந்து போய் இரவோடு இரவாக கைது செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. தொடர்ச்சியாக கடந்த 2 வருடங்களாக எங்கள் கட்சியினை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, ஏதோ எதிர்கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள். நீங்கள் பத்திரிகையாளர்கள் கூட இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்தால் குண்டாஸ் போடுற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு. எங்களை தான் விமர்சிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்காத ஊடகமே கிடையாது. ஆனால் தமிழக அரசை பற்றி விமர்சித்தால் பத்திரிகையாளர்கள் கூட தப்புவதில்லை. அதுதான் யதார்த்தம். அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அத்தனை எதிர்கட்சிகளும் போராடுவதற்கு அனுமதி கேட்டபோது அவர்களை எல்லாம் கைது செய்து மிக மோசமான ஒரு இடத்துல அடைச்சாங்க. அது பாமகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும். அதே போல இப்போது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீதிமன்றம் சென்று ஆணை வாங்கி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் தான் தமிழகத்தில் எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அன்றாடம் கொலை கொள்ளை, எப்படி அவங்க குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க எவ்வளவு தூரம் கிரிமினல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு கூட நீதிமன்றம் சென்றுதான் அதை அமல்படுத்த முடியும் என்கின்ற சூழலில் இன்று எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற மாநிலமா? திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருக்குமான அரசுன்னு பெருமை பேசுகின்ற திமுக அரசு எதிர்க்கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைகளை கூட நசுக்க பார்க்கிறது.